நீங்கள் ஒருத்தரோட ஒரு தனி காட்டில் இருக்கீங்க. அவர் நல்ல பேச்சு கொடுத்துட்டு டக்குன்னு உங்களை அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணோன்னே நீங்கள் கீழே விழுந்து மயங்கி விழுந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு ட்ரக்கு போடுறாரு. அது என்ன ட்ரக்குனா, உங்களால் கை அசைக்க முடியாது, கால் நடக்க முடியாது, பேசக்கூட முடியாது. அப்புறம் 20 மினிட்ஸில் நீங்கள் ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிடுவீங்க. மொத்தத்தில் உங்களோட கண்ணு மட்டும்தான் வேலை செய்யும். அவர்கிட்டருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சிங்களா இல்லையா? இப்போ நான் சொன்ன பிளாட்டை யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ டோன்ட் மூவ், அமெரிக்கன் த்ரில்லர், 2024 ரிலீஸ் ஆனது. படத்தோட டைரக்டர் வந்து ஆடம் ஸ்கிலிண்டர் அண்ட் பிரையன் நாட்டோ. ப்ரொடியூசர் வந்து சாம் ரேமி, அதாவது ஈவில் டெட் எடுத்தாருங்க இல்லையா, அவர் தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. இந்த படத்தில் நடித்தது வந்து ஆண்டகனிஸ்டா கெல்சி அசப்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து படத்தில் ஐரிஸ் அப்படின்னா விழித்திரைன்னு அர்த்தம். டேரக்டர் பாருங்கள், பயங்கரமாக யோசிச்சு ஐரிஸுங்கிற பேர் வச்சுருக்காங்க. இந்த மூவி பொறுத்தளவுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் மூவி தாங்க சொல்லுவேன். படம் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபின் பெட்ராக்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சைக்கோ. முதல்ல சொன்னீங்க இல்லையா, இன்ஜெக்ட் ட்ரக் போடுவார்னு, அந்த ட்ரக்கை வந்து அந்த பொண்ணை செலுத்திடுவார். அவங்க வந்து மொத்தமாக பேரலைஸ் ஆயிடுவாங்க. அந்த வில்லன்ட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதான் கதை. ஹீரோனை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஐரிஸ் சொன்னீங்களே, ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க உடம்புல என்னென்ன பாட்டெல்லாம் செயலாக்குது, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப வெளிப்படையாக நேச்சுரலாகவும் இருந்தது. ஒரு சீனில் வுட் ஹவுஸில் ஒரு தாத்தா வந்து அந்த ஐரிஸை காப்பாற்றுவாங்க. அப்போ அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ், அந்த கண்ணை சிமிட்டுறது, கண்ணை சிமிட்டுற முடியாமல் அவங்க பேசியிருக்கேன்னே சொல்லலாம். அடுத்து கதை தளத்துக்கு வருவோம். ஸ்டோரியோட பிளாட் ரொம்ப தின்னாகவே இருந்ததுங்க. ஆனால் டென்ஷன் சீன் பை சீன் நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருந்தது. படம் ஃபுல்லாகவே ரொம்ப ரூட்டிங்காக இருக்குங்க. அந்த கெல்சி அசபில்லா அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம போயிடுவோம். இவன்கிட்ட எப்படி தப்பிக்கலாம்னு நம்மளே சில கட்டங்களில் யோசிக்க ஆரம்பிப்போங்க. மொத்தத்தில் இந்த படம் டைரக்டர் பண்ணது பங்கமாக இருந்தது. நெயில் இட் தான் சொல்லுவேன். படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்ததுங்க. டைலாக்கும் அவ்வளோவா இல்லாமல் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபி வந்து மொத்தமாக லேண்ட்ஸ்கேப்பிங் தாங்க. மொத்தம் க்ரீனியாக வுட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருந்தாங்க. சீனுக்கு நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சர்வைவல் த்ரில்லர் தாங்க சொல்லுவேன். ரொம்ப எம்பத்தட்டிக்கலாக ஒரு ஃபீலிங் தந்தது. ஹீரோ அண்ட் ஹீரோயினி நல்லா போர்ட்ரே பண்ணியிருந்தார்.